ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த குடும்பத்துல எல்லாருக்காகவும் யோசிச்சு மத்தவங்க சந்தோஷத்துக்காகவும் மட்டுமே வாழ்ந்த செல்விக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. நான் கூட புரிஞ்சுக்காம அவளை அப்படி பேசிட்டேனே. ஐயோ, என் பொண்ணு பூஜா ஒரு குழந்தை. அவ அங்க எந்த வசதியும் இல்லாம என்ன செய்வா? செல்வி கஷ்டப்படுறா. இத பார்த்துட்டு ஒரு தாயா நான் சும்மா இருக்கலாமா? ஐயோ ஐயோ, நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே. செய்யணும். என்ன செய்யறது? நான் இப்படி ஒரு சூழ்நிலையில என்ன செய்யறது? ஐயோ கடவுளே, என்னால் ஏதாவது செய்ய முடியுமா? வேலு, செல்வி, உங்க துணிமணியில இங்கதானே இருக்கு. அதெல்லாம் ஒரு பேக்ல போட்டு எப்படியாவது உங்க கையில அதை சேர்த்துடணும். ஆமா ஆமா, அம்மாடி செல்வி, இப்போ இதுதான் அவங்களுக்கு பண்ற கைமாறா இருக்கும். உங்களுக்கு நான் அதை செய்யணும் செய்யணும். வேலு, சாப்பிடலாம் வாங்க. இல்லங்க, எனக்கு பசிக்கல. என்ன வேலு, எதுவுமே சாப்பிடாம இப்படி மெலிஞ்சு போய் வந்திருக்கீங்க. கொஞ்சம் சாப்பிடுங்க. சரி, நீங்களும் வாங்க சாப்பிடலாம். ஆஹா இல்ல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். முதல்ல நீங்க சாப்பிடுங்க. சரி, வினோத் பூஜாவையாச்சும் கூப்பிடுங்க. அவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க, நீங்க சாப்பிடுங்க. நீங்க ஜெயில இருந்த நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வேலு. தங்க இடம் கிடைக்காம நாட்டு ரோட்ல நின்னு ஒரு வழியா இந்த வீட்டை பிடிச்சோம். இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. வட்டிக்கு கடன் வாங்கிதான் அட்வான்ஸ் கொடுத்திருக்கு. அட்வான்ஸ் கொடுத்த மீதி பணத்துல ஒரு தள்ளு வண்டியை போட்டு வியாபாரம் பண்ணோம். முதல் 2 நாள் வியாபாரம் நல்லா நடந்துச்சு. ஆனா அடுத்த நாளே அந்த பிரம்மா கண்ணுல பட்டு வியாபாரம் நடக்கிறப்போ சாப்பிடறவங்கள மிரட்டி வியாபாரத்தையே கெடுத்துட்டான். வட்டி கடைக்கார மாதிரி வீட்டுக்கு வந்து உட்காந்து எப்படி வட்டி பணத்தை கட்டுறதுன்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தோம். கடவுள் புண்ணியத்துல அந்த நேரத்துல ஒரு ஆசிரமம் கேட்டரிங் ஆர்டர் வந்து அதான் கை கொடுத்துச்சு. ஐயோ, நான் ஒரு லூசு. நீங்க சாப்பிடுற நேரத்துல இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டேன். சரி சாப்பிடுங்க. இல்லங்க, இல்ல, உங்க மேல எந்த தப்பு இல்ல. எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு இருந்திருந்தா எல்லாத்தையும் அனுபவிச்சோம். நான் ஜெயில இருந்தப்போ நான் கஷ்டப்பட கூடாதுன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. ஐயோ அதை விடுங்க வேலு. நான் தான் ஒரு லூசு மாதிரி எதையோ பேசி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். சாரி வேலு, நீங்க சாப்பிடுங்க. உங்க மனசுல எவ்வளவு வேதனை இருந்திருந்தா உங்களையே மறந்துட்டு நீங்க இதை சொல்லியிருப்பீங்க.